அவருக்கு ஏதாவது இடர்பாடு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஒன்று நடக்கும். என்னங்க ஒரு பாவங்க அவரு வந்ததுல இருந்து இந்த உதயநிதி எப்படி தெரியுமா அவர் சட்டசபையில பாவம் மனுஷன் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரு இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. பாவம் ஏங்க இப்படி பண்றாங்க? அவரை நிம்மதியாவே ஆள விட மாட்டாங்க. நீங்களே கண்டென்ட் கொடுக்குறீங்களா? என்னதான் சார் அப்படிதான் சார் இப்ப பேசுறாங்க மக்கள். இப்ப நீங்க ஒரு பையன் கேட்டாரு சார் ஓட்டு அவங்க அம்மா கிட்ட, விஜய் மாமாக்கு ஓட்டு போடலாம்ல, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? விஜய் மாமா ஸ்டாலின் அங்கிள் தான் ஏற்கனவே வந்து அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டாருல, எதுக்கு இப்படி பண்றாரு? நானா அப்படியே முதலமைச்சர் அப்படியே உட்காந்துப்பாரு, அப்படியே மெதுவா அங்க என்ன பேசணும் சரி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து அப்படியே அமைதியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்து அப்படியே அப்படியே நேரா பார்த்தோம். ஆனா வந்து பாவங்க மனுஷன் எப்படி பாருங்க இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்படியே இப்படியாங்க பண்ண நிம்மதியாக விட மாட்டாங்க. எங்களுக்கு தரலன்னா பரவாயில்லைங்க, நாங்க எங்க கேட்டோம்? நாங்க கேட்டோமா? நாங்க விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். அவரால் எப்படிங்க கொடுக்க முடியும்? இப்பதாங்க அவர் வந்து இருக்கிறாருங்க அப்படி சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் சொல்லுங்க, இப்பதாங்க வந்து 1 வருஷம் ஆச்சுங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ண முடியுமாங்க? என்னங்க இப்படி பண்றீங்க? 2 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுமா அப்படின்னா, இப்பதானே சார் 2 வருஷம் ஆகுது, இன்னும் 3 வருஷம் இருக்கு சார், செய்வாரு சார். ஏன் சார் இப்படி தொல்லை குடிக்க? நிம்மதியா விடுங்க சார் அந்த மனுஷனை. ஏன் சார் இப்படி பண்றீங்க? 3 வருஷம் ஆயிடுச்சுமா, 3 வருஷம், இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. அண்ணன் எங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை 6 சிலிண்டர் வேணா, நீங்க நல்லா இருந்தே போடுங்க அப்படின்னு 2 விஷயம் நடக்குது சார் விஜய். இந்த இணையத்துல இருக்க சமூக வலைதளத்தை வந்து நான் செய்யறேன்னா 2 விதமா பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ரொம்ப நுட்பமா ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து என்ன செய்தாலும் அதை உயர்த்தி காட்டுறது, ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணி காட்டுறதுன்னு ஒண்ணு நடக்குது. இன்னொன்னு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஏதாவது இடர்பாடு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஒண்ணு நடக்குது. அவருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி பண்றேன்னு கேட்டீங்கன்னா, டக்குன்னு இந்த மாதிரி வச்சு என்னங்க ஒரு பாவங்க அவரு வந்ததுல இருந்து இந்த உதயநிதி எப்படி தெரியுமா அவர் சட்டசபையில பாவம் மனுஷன் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அவரு இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. பாவம் ஏங்க இப்படி பண்றாங்க? அவரை நிம்மதியாவே ஆள விட மாட்டாங்க. நீங்களே கண்டென்ட் கொடுப்பீங்களா? என்னதான் சார் அப்படிதான் சார் இப்ப பேசுறாங்க மக்கள். அப்படிதான் சார் பேசுறாங்க இப்ப மக்கள். என்னன்னா அவரு ஏங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? எதுக்கு இப்படி பண்றாங்க? இது யார் பேசுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? மக்களா? மக்கள் தெரியல, இப்படி பேச வைப்பாங்க. இப்படி ஒரு செட்டிங் பண்ணி ஒரு பையன் கேட்டாரு சார் ஓட்டு அவங்க அம்மா கிட்ட, விஜய் மாமாக்கு ஓட்டு போடலாம்ல, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? விஜய் மாமா ஸ்டாலின் அங்கிள் தான் ஏற்கனவே வந்து அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டாருல, எதுக்கு இப்படி பண்றாரு? சொன்னானா அதே மாதிரிதான் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை நிம்மதியாவே ஆள விடலைங்க. மனுஷன் வந்ததுல இருந்தே தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் என்னங்க கேள்வி கேட்கிறாரு அவரு? எல்லா கட்சிக்காரும் அப்படியே முதலமைச்சர் அப்படியே உட்காந்துப்பாரு, அப்படியே மெதுவா அங்க என்ன பேசணும் சரி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து அப்படியே அமைதியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்து அப்படியே அப்படியே நேரா பார்த்தோம், அப்படியே பாரு. ஆனா வந்து பாவங்க மனுஷன் எப்படி பாருங்க இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்படியே இப்படியாங்க பண்ண நிம்மதியாக விட மாட்டாங்க. எங்களுக்கு தரலன்னா பரவாயில்லைங்க, நாங்க எங்க கேட்டோம்? நாங்க கேட்டோமா? நாங்க எங்களுக்கு தேவையில்லை. வீடியோ போட்டு வச்சு இப்ப அதை குறுக்காம விட்டுற போறாங்க. அப்படிதான் இப்படிதான் வந்து முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த திட்டம் இருக்குல்ல, இந்த பஸ் இலவச பஸ் பயணம், அப்படிதான் வந்து சில பெண்களை வச்சு இந்த பிரச்சாரத்தை பண்ண சொன்ன கேட்டனா, நாங்க வந்து இலவச பஸ் நாங்க கேட்டோமா? நாங்க கேட்டோமா? நாங்க 1000 ரூபாய் நாங்க போட சொன்னோம். கேட்டோமா? அதே இப்ப சொல்லுவாங்க அவர் பாவங்க, அவர் என்னங்க பண்ணுவாரு? அவர் போய் தொல்லை கொடுக்குறாங்க. நாங்க எங்க கேட்டுமா? நாங்க 1000 ரூபாய் அவரால் எப்படிங்க கொடுக்க முடியும்? இப்பதாங்க அவர் வந்து இருக்கிறாருங்க அப்படி சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் சொல்லுங்க, இப்பதாங்க வந்து 1 வருஷம் ஆச்சுங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ண முடியுமாங்க? என்னங்க இப்படி பண்றீங்க? அப்புறம் 2 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுமா அப்படின்னா, இப்பதானே சார் 2 வருஷம் ஆகுது, இன்னும் 3 வருஷம் இருக்கு சார், செய்வாரு சார். ஏன் சார் இப்படி தொல்லை குடிக்க? நிம்மதியா விடுங்க சார் அந்த மனுஷனை. ஏன் சார் இப்படி பண்றீங்க? 3 வருஷம் ஆயிடுச்சுமா, 3 வருஷம், இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. இப்போதைக்கு நீங்க வந்து பாருங்க, 21 இப்ப தேர்தல் வந்துச்சுங்க. முதல்ல அவர் பாருங்க, இப்ப மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டேங்குதுங்க. இப்ப நீங்க அவர் எம்பி எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஓட்டு போட்டுட்டு ஒரு 30-40 எம்பி வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்பதாங்க அங்க ப்ரெஷர் கொடுக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பணம் வந்ததானே இவர் தர முடியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த 29 ஓட்டு போடுங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுங்க, அவருக்கே ஓட்டு போடுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்குது. எங்க தலைவர் டெல்லியில ஆட்டி படைப்பாருங்க. இப்ப பாத்தீங்களா, எங்க தலைவர் டெல்லியில ஆட்டி படைப்பாரு. அப்படிதான் மோடிஜியா விஜயா
மோடிஜியா விஜயா? அப்படி வந்து விஜயானதை நீங்க விஜயான்னு போயிட போறீங்க. நான் வந்து விஜயா என்ன, மோடிஜியா விஜயா? அந்த அம்மா சொன்னாங்கல்ல, மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல, மோடிஜியா விஜயா? போடுங்க ஒரு 30 ஒரு 40 சீட்டு 40 அடிச்சு கொடுங்க. அப்புறம் பாருங்க எங்க தலைவர் எல்லாம் செஞ்சிருவாரு. இப்படியும் ஓட்ட வேண்டியதுதான் சார், வேற என்ன சார் பண்ண முடியும்? புரியுதா சொல்றது? நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யாருக்குறைய சினிமா பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரே ஒரு சிறப்பு நடந்தது. முன்னாடிலாம் வந்து இந்த சினிமா வந்து அரசியல்வாதிகளை உருவாக்கும். இப்போ இந்த அரசியல் வந்து சினிமாக்காரர்களை உருவாக்கி இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்படி மாத்திக்க வேண்டியது மாற்றி இருக்கு. சினிமா தான் நடக்குது. இப்போ சட்டசபையில் பார்த்தா சினிமா மாதிரியே இருக்கு. ஆனா இல்ல, எப்படி நிறைய மீம் எல்லாம் போடுறாங்க. என்ன அது தரையில பார்த்ததெல்லாம் திரையில வருது அப்படின்னு. அதுதான் சார், இப்ப எல்லாம் சினிமா மாதிரி தான் சார் இருக்கு. அவரு உதயநிதி அவர்கள் கேள்வி கேட்கறது சரி, பிரேமலதா அவர்களும் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னங்க இந்த முகத்தை மூடிட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு எந்த கேள்வி வந்து சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டாலும் சட்டமன்றத்தில் பதில் சொல்லணும். நீங்க பேரம், குதிரை பேரம் பண்றீங்களா அப்படிலாம் பேசும்போது அதுக்கு லயலமணி வந்து என்ன செய்யறான், வந்து ட்விட்டு போடுறான். என்னன்னு, இந்த பிரேமலதா வந்து பேரம் பேசுனது எவ்வளவு அப்படி இப்படின்னு. சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். வெளியில இருக்கிறவங்களாம் எப்படி பேசலாம்? அதுவும் அவங்க வந்து ஒரு பெண், அவ்வளோ கண்ணிய குறைவா வந்து பேசுறானுங்க வெளியில. இப்போ பாருங்க விஜயகாந்த், நேரம் பாருங்க, விஜயகாந்தோட மனைவி லயலாமணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்க. யாருக்கு யார் வந்து பேசுறது அப்படி ஆயிடுச்சு. அதனால இதுதான் இந்த அரசியல் வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கு சார். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் அந்த தீர்வை நோக்கி இது நகரும். அந்த தீர்வு என்னன்றது பொறுத்து வந்து பாருங்க. நான் ஏதோ ஒரு பெரிய சஸ்பென்ஸ்லாம் வைக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. எனக்கு தெரிய வரைக்கும் இந்த மக்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கொதித்து எழுதுவாங்க. நீங்க வேணா பாருங்க, இப்போ திடீர்னு வந்து 1000 ரூபாய் அறிவிச்சாரு. திடீர்னு 1000 ரூபாய் வந்து இல்லை நிதி நிலைமையில வந்து கொடுக்க முடியாது, மறுபரிசீலனை செய்யறோம். சரி, மறுபரிசீலனை செஞ்சு 2500 ரூபாய் கொடுக்க போறீங்களா? அது வந்து அறிவிப்பு எதுவும் கிடையாது. இப்போதைக்கு 1000 ரூபாய் தரல, அவ்வளவுதான். அதுதான் சார். இப்போ இந்த கலைஞர் உரிமை தொகைன்னு தான் அது பேர் வச்சு அங்க மகளிருக்கு வந்து அதை மாத்திங்க பாருங்க. கலைஞர் தொகை வந்து சந்திரசேகர் வந்து உதவி தொகை மாத்திங்களா? யாருக்கு என்ன இப்போ மக்களுக்கு போய் சேர்ந்தா போதும். நீங்க போட்டுங்களா என்ன, இப்போ எஸ்எஸ்சியோட உதவித்தொகைன்னு போட்டுங்க. கலைஞர் உதவித்தொகை கஷ்டமா இருந்துச்சுன்னா எஸ்எஸ்சி என்ன சார் பண்ணாரு? அதுதான் சார், அது கூட நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றதுனால. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோபா அரசியல் வேற இருக்கு. நாம நினைச்சோம் இது வந்து குடும்ப அரசியல் ஆயிடுமோ தெரியலையே, சோபாலாம் அரசியல் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ வந்து சோபா அரசியல் பண்ணல, சோபாவே அரசியல் ஆயிடுச்சு. இப்போ நீங்க சோபா அரசியல் இல்லை சார், இது சோபா அரசியல் அப்படிதான் ஆயிடுச்சு. என்ன நம்ம நினைச்சோம்னா வந்து ஒரு ஏற்கனவே ஒரு குடும்பம் இங்க வந்து ஆட்டி பறிச்சுதுங்க. இது இப்ப இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குடும்பம் வரும் போல இருக்க. சோபாலாம் அரசியல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்கிற இடம் தெரியாம தான் இருக்கிறாங்க பாவம். அதோட அவங்களே வந்து போய், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான முறையில் வந்து அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. மனதளவில் அவங்க ஏதோ கொஞ்சம் நொந்து போயிட்டாங்க. அப்பா அம்மா 2 பேருமே அவங்க வந்து கலந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அவங்கள வந்து ஏதாவது வந்து அரசியல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பதில் கூட பத்திரிகையாளர் கேள்வி கேட்கணும் பதில் எதுவும் சொல்லாமல் போயிட்டாங்க. ஏதோ ஒரு இழப்பு தான் வச்சுங்களேன், அவங்க போயிட்டாங்க. இப்போ வந்து நான் கேட்டேன், இப்போ வந்து நம்ம நினச்ச சோபா அரசியல் நினச்சோம், இப்போ வந்து சோபா அரசியல் ஆயிடுச்சு. அப்படிதான் போயிட்டு இருக்கோம். சோபா மூலமா வந்து புதுசா இருக்கு. இது மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே. சரி, இப்போ அந்த மகளிர் உரிமை தொகை இப்போ கிடைக்குன்னு நினைக்கிறேன், கிடைக்காது நினைக்கிறேன். இந்த மாசம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் வந்து நம்ம மக்களையே கொச்சப்படுத்த முடியாது, நம்ம வந்து கேள்வியை கிண்டல பண்ணல. முதல்ல இந்த இலவசங்கள்லாம் வேணானே சொல்லிடுங்க. எது எப்பா நீ ஒன்றும் வேணாம், நீ விலைவாசி குறை, நீ இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தாலும் நீ என்ன செய்ய போற? இப்போ என்ன சொல்லுவாங்க சார், 717 கடையை மூடிட்டாருங்க, அதுல இருக்க வருமானம் குறைஞ்சிச்சுங்க, அந்த வருமானத்துக்கு தாங்க நாங்கள் வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ கடையும் திறக்க வேணாம், இது எங்களுக்கு நீ 1000 ரூபாயும் கொடுக்க வேண்டாம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க நல்லாட்சி நடத்திட்டு போங்க, இலவச திட்டங்களே வேணாம். அதுதான் நாம் தமிழுடைய அந்த இலக்கு. என்னன்னு கேட்டா, இந்த இலவச திட்டங்கள் கொடுக்கறதுனால நம்ம என்ன செய்ய போறோம், இங்க போட்டு அங்க எடுக்க போறான், இது உனக்கு கொடுத்துட்டு என் பாக்கெட்ல இருந்து எடுக்க போறான். இதான் நடக்க போகுது சார், இல்லையா? இல்ல நம்ம பாக்கெட்ல இருந்து எடுப்பான், தெரியாம எடுக்கிறது தான். கொடுக்குற 1000 ரூபாய் தெரிஞ்சு கொடுக்கறது, எடுக்கும் போது தெரியாம எடுப்பான். எப்படி எடுக்கிறானே தெரியாது.
உப்பு புளி மிளகா வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டனா ₹1 ₹2 ₹4 ஏற்றிருப்பான். அது நமக்கு தெரியாது. இப்படி தான் நடக்கும். இலவச திட்டங்களே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வெறுக்கணும் சார் மக்கள். இப்போ தெளிவாயிருவாங்க. சரி சார், நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றது. இது தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். எப்படி ஓட்டு போட்டு எப்படி ஓட்டு போட்டோம், எதுக்காக ஓட்டு போடுறத மக்கள் வந்து பேசி அவங்களே முடிவு பண்ணினா தான் உண்டுன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் பயணிப்போம். தேங்க்யூ. நன்றி சார்.